என்னங்க சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்காக கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தகவல்களோட படக்குழுவினரின் சுவையான சந்திப்புகளையும் வழங்கிட்டு வரோம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? தொழில் பக்தியால் நிதிய வைத்த ஹீரோ, அறுவை சிகிச்சைக்கு நோ சொன்ன அஜித். சந்தானம் இடத்தை பிடித்த சிறந்த காமெடியன் சுந்தர் சி படத்தில் நடிக்கிறார் பிரம்மானந்தம். ஒரு பாட்டுக்கு ஆடும் நகைச்சுவை நாயகன் கலர்ஃபுல்லான ஷூட்டிங் ஸ்பாட் விசில். வெல்கம் பேக் டு சினிமா செய்திகள். 1930களில் தொடங்கி 60கள் வரைக்கும் பிரபலமான நடிகையாவும் பாடகியாவும் தயாரிப்பாளராகவும் பேர் வாங்கினவங்க கண்ணாம்பா. தன்னோட 13வது வயசுலயே நாடகங்கள்ல நடிக்க தொடங்கின அவங்க 1935ஆம் வருஷம் வந்த ஹரிஷ் சந்திரா படம் மூலமா வெள்ளித்திரைக்கு அறிமுகமானாங்க. தமிழ்ல கண்ணகி படத்துல டைட்டில் ரோல்ல நடிச்சு அவங்க பிரபலமானாங்க. சரி நேயர்களே, இப்ப நாம ஒரு அசத்தலான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தாங்க போக போறோம். அப்படி என்ன அசத்தல்னு கேக்குறீங்களா? இன்னும் ஒரு பாட்டை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா நம்ம பாண்டியராஜன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. விட்டுடுவோமா? உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ரெட்டை இயக்குநர்கள் செல்வம் ராம்கிஷோர் இயக்கத்துல உருவாகிற ரெட்டை கதிர் அப்படிங்கிற படத்துக்காக தான் இந்த பாடல் காட்சியை படமாக்கிட்டு இருக்காங்க. தீமிசை தென்றல் தேவா கிட்ட பணியாற்றின தேவகுமார் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. தேவாவோட ஸ்டைலியா அவர் போட்டிருக்கிற இந்த கானா பாட்டுக்கு நடனம் அமைக்கிறவர் காதர் மாஸ்டர். முதல்ல பாட்டை பத்தி அவர்கிட்ட கேட்டுடுவோமா? இது இசை அமைச்சர் நம்ம தேவகுமார் அவர்கள், இது பாடியவர் நம்ம கானா பாலா. இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம ஆர் பாண்டியராஜன் அவர்கள். நல்லபடியாக போயிட்டுருக்கு ஷூட்டு. ஏஎம் ஸ்டுடியோவில் சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சேம் டைம் எனக்கு நான் கேட்ட எல்லாமே டான்ஸஸ் ஆகட்டும், செட் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், எதுவுமே குறை வைக்காமல் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால சாங் நல்லபடியாக வரும். இது டெஃபினட்டாக பிசி சென்டர் நல்லா ரீச் ஆகும்ன்றது. காதலிக்க தில்லு வேணுண்டா மச்சான், காதலிக்க தில்லு வேணுண்டா என்ற வரி ஒரு லவ் ஃபெயிலூர் ஆன ஒரு பையனுக்கு ஒரு என்கரேஜ், சேம் டைம் ஒரு அட்வைஸ், டபுள் கான்செப்ட்ல ஷூட் பண்ணிட்டு. சரி, இவர் ஸ்டெப் சொல்லி கொடுக்கிறாரு, அதை பார்த்துடுவோம். அதுக்கப்புறமா மத்தவங்க கிட்ட பேசலாம். இந்த படத்தை தயாரிக்கிறவர் தான் அடுத்ததா பேச போறாரு. ரெட்டை கதிர் படத்தை தயாரிக்க வந்ததை பத்தி அவர் இப்ப சொல்றாரு. நம்ம இளம் இயக்குநர்கள் ராம்கிஷோர் அண்ட் செல்வம் 2 பேரும் நம்மளோட கதை சொன்னாங்க. அந்த படத்தோட கதை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அந்த படத்தை தயாரிக்கிறது ஒத்துக்கிட்டேன். படமும் நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு பாண்டியராஜ் சாரை வச்சு ஒரு பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. இப்ப படத்தோட கான்செப்ட பத்தி தெரிஞ்சுப்போம். ஆமாங்க, இயக்குனர் கிட்டதான் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுக்கலாமா? இப்போ உள்ள பெண்கள் எந்த மாதிரி ஆண்களை பார்த்து விரும்புகிறாங்கன்னு தான் இந்த படத்துடைய கான்செப்ட். இதை நான் இருகோணத்தில் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோவில் ஒரு கிளைமேக்ஸ்லேயே ஒரு கிளைமேக்ஸையும் வச்சுருக்கேன். இது ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கேன். ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும். இதோடைய மியூசிக் டைரக்டர் தேவாவோட அசிஸ்டண்ட்டு தேவாகுமார் 5 சாங் பண்ணியிருக்காரு. இதில் தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, கானா பாலா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இப்போ இந்த பாட்டு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பாண்டியராஜன் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டாராம். ரிஹர்சலையும் டேக்கையும் பார்க்க போலாமா? One more. Okay, ready. Song taking now.
பாண்டியராஜன் டேக்க முடிச்சிட்டாரு. இப்ப அவர்கிட்டயே பேசிடலாம். இந்த பாட்டுல ஆடுறதுக்கு அவர் ஏன் கூப்பிட்டாங்கன்னு அவர் ஜாலியா சொன்னதை கேளுங்க. பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும், நீயும் காதலிக்க அழகு வேணாண்டான்னு. இதை சொல்றது நான். என்னை ஏன் பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. பாட்டு வரிக்கெல்லாம் இந்த ஆள் கரெக்டாக இருப்பார், இந்த மாதிரி பிடிச்சி போட்டிருக்காங்க. ஒரு ரெட்டை கதிர் என்ற ஒரு நல்ல வார்த்தை ஒரு டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு கிராமம் இருக்கும், ஒரு விவசாயம் இருக்கும், அதில் காதல் இருக்கும், அதில் பாண்டியராஜன் இருக்கேன், அப்போ காமெடி இருக்கும். சந்தோஷமாக பாருங்க. நல்ல இளைஞர்கள் உழைப்பு வெற்றிக்கான. ரெட்டை கதிர் படத்தோட ஹீரோ பேசணுமாங்க. புதுமுகன் சுப்புதா. அது அவரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரெட்டை கதிர் படத்துல சக்திங்கிற ரோல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். படத்துல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர்ல பண்ணியிருக்கேன். படம் வந்து ஆக்சுவலா ஒரு டியூவல் ஹீரோ ஸ்டோரி. 2 சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு. இந்த படத்தை எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. முன்னாடி எல்லாம் கவர்ச்சி நாயகிகளை தான் பாடல் காட்சியில ஆடுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப ட்ரெண்ட் சுத்தமா மாறி போச்சுங்க. சமீப காலமா சில பிரபலமான பாடல்களுக்கு பாண்டியராஜன் நடனமாடி அது நல்ல ஹிட்டும் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த படத்துலயும் அவரை வச்சு ஒரு பாடல் காட்சியை ஹிட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. நல்ல முயற்சி தான். ஏன்னா பாட்டு ஹிட் ஆச்சுன்னா படத்துக்கு பெரிய பலம் தானே. சரி நேயர்களே, இன்றைய செய்திகளும் சந்திப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். இன்னும் பல சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மறுபடியும் உங்களை மீட் பண்றோம். பாய்.